ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 சீரீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் பாலிட்டியிலேருந்து கேட்கப்பட்ட சில இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ், அதுக்கான எக்ஸ்பிளனேஷனோட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து கொஷின்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. இந்திய வனப்பணி 3வது அகில இந்திய பணியாக நிறுவப்பட்ட ஆண்டு. அதாவது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா சர்வீசஸ்ல 3வதா எப்போ வந்து சூஸ் பண்ணாங்க, எந்த இயர்ல வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்க, 1965, 1966, 1967, 1968. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1966. ஓகேவா? ஸோ இந்த ஆல் இந்தியா சர்வீசஸ் ஆக்ட் 1951 படிதான் எதெல்லாம் வந்து இந்த ஆல் இந்தியா சர்வீசஸ் கீழே வருது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து IAS, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா IPS, அதுக்கப்புறம் 3வது வந்து இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் IFS. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஆல் இந்தியா சர்வீசஸ்க்கு கீழே வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸும் இந்த ஆல் இந்தியா சர்வீஸ்க்கு கீழே 3வதா வந்து வருது அப்படிங்கிறத 1966ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். அதாவது முக்கியமான கேசஸை வந்து கொடுத்துட்டு அதனுடைய இயர்ஸோட வந்து நம்மளை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, பெருபாரி யூனியன் வழக்கு, கேசவநந்தா பாரதி வழக்கு, மினர்வா மில்ஸ் வழக்கு, கோலக்நாத் வழக்கு. ஓகேவா? ஸோ இதை பத்தி கண்டிப்பா எப்பவுமே கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. இதுல ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு அதனுடைய இயர் கேட்காம இப்ப என்ன பண்ணிருக்காங்க, 4யுமே கொடுத்துட்டு 4ஓட வருஷத்தையும் வந்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்டாங்க. ஸோ இதுல முதல்ல இந்த பெருபாரி யூனியன் வழக்கு அப்படிங்கிறது 1960ல வந்து நடந்த வழக்கு. ஓகேவா? தீர்ப்பான வழக்கு. அடுத்தது கேசவநந்தா பாரதி வழக்கு, இது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து 1973. ஓகேவா? அடுத்தது மினர்வா மில்ஸ் வழக்கு வந்து பாத்தீங்கன்னா 1980. அடுத்தது கோலக்நாத் வழக்கு வந்து பாத்தீங்கன்னா 1967. ஸோ இப்போ இந்த வழக்கெல்லாம் எந்தெந்த வருஷம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த வழக்கை பற்றி ஒரு சின்ன ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுக்குறேன். இந்த வழக்கு என்ன, எதை பற்றினது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ முதல்ல வந்து பெருபாரி யூனியன் வழக்கு. இது என்ன பெருபாரி யூனியன் கேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும், ஓகேவா, சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்தியா ஒரு தனி நாடாகவும் பாகிஸ்தான் ஒரு தனி நாடாகவும் பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லையா? ஸோ அதில் வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருபாரி அப்படிங்கிற ஒரு இடம் வந்து இருக்கு. இது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு பாகிஸ்தானும், இல்லை எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு இந்தியாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கிளாஷ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பெருபாரி அப்படிங்கிற வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து யாருக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ காம்ப்ரமைசஸ் வந்து பண்ணியும் 2 பேருமே கன்வின்ஸ் ஆகலை. ஸோ அதுக்கப்புறமா கடைசியாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவுடைய இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரான ஜவஹர்லால் நேரு அவர்களும் பாகிஸ்தானுடைய அப்போதைய பிரைம் மினிஸ்டரா இருந்த ஃபெரோஸ் கான், அவங்க 2 பேருமா பேசி இந்த பெருபாரி அப்படிங்கிற அந்த இடத்த வந்து ஆளுக்கு பாதி பாதியா நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஓகேவா? பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் இந்தியாவுக்கு கொஞ்சம்ன்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த பெருபாரி யூனியன் வழக்கு 1960. ஓகேவா? அடுத்தது பாருங்க, கேசவநந்தா பாரதி வழக்கு 1973. இது என்ன வழக்கு? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வழக்கு இல்லையா? ஸோ இந்த கேசவநந்தா பாரதி அப்படிங்கிறவர் கேரளால வசிக்கக்கூடிய ஒரு நபர். ஓகேவா? ஸோ இவருக்கு சொந்தமான நிறைய நிலங்கள், சொத்துக்கள் எல்லாமே வந்து இருக்கும். கேரளா அரசாங்கம் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அப்போதைக்கு ஓகேவா, ஸோ இந்த மக்கள் எல்லாத்துக்குமே இருக்க நிலபுலம் எல்லாத்தையும் காமனா பிரிச்சு கொடுக்கணும், ஒருத்தர்கிட்டயே எல்லா சொத்தும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு லேண்ட் ஆக்டை வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை எதிர்த்து இந்த கேசவநந்தா பாரதி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தொடுப்பாரு. ஸோ இது வந்து எனக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்கு, எனக்குன்னு ஒரு சொத்துரிமை இருக்கு, அதை எப்படி கேரளா கவர்மெண்ட் வந்து பறிக்கலாம், எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேஸ் போட்டிருப்பார். ஓகேவா? ஸோ இதுல சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் யாரும் என்ன பண்ண முடியாது, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இது பண்ணக்கூடாது, சிட்டிசன்ஸ்க்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் கேசவநந்தா பாரதி வழக்கு. அடுத்தது பாருங்க, மினர்வா மில்ஸ் வழக்கு. ஓகேவா? ஸோ இந்த மினர்வா மில்ஸ் வழக்கு அப்படிங்கிறது 1980ல நடந்த ஒரு வழக்கு. இந்த பேர்லயே இருக்கு, மினர்வா மில்ஸ்.
ஸோ கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல்பட்டு இருந்த ஒரு மில் தான் வந்து இந்த மினர்வா மில் அப்படிங்கிறது. ஸோ கர்நாடக அரசாங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ரொம்ப ப்ராஃபிட் காட்டாத நிறைய ஃபேக்ட்ரிஸ் இல்லை இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அரசாங்கம் வந்து கையகப்படுத்திக்குவாங்க இல்லையா. ஸோ ப்ரைவேட்டாக இருக்கும், அதை ப்ரைவேட் வந்து ஒழுங்காக நடத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் வந்து அதை ஆக்கிரமிச்சு அதை எடுத்து நடத்துவாங்க. ஸோ அப்படி இந்த மினர்வா மில்ஸை வந்து கர்நாடகா அரசாங்கம் வந்து நாங்கள் பப்ளிக்ல நாங்கள் எடுத்து நடத்திக்கிறோம், கவர்மெண்ட் மூலமாக நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த மினர்வா மில்ஸ் உடைய ஓனர்ஸ் எல்லாருமா சேர்ந்து கேஸ் போட்டிருப்பாங்க. ஓகேவா. ஸோ எங்களுக்கு சொந்தமானதை எப்படி கவர்மெண்ட் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வழக்கு தான் இந்த மினர்வா மில்ஸ் வழக்கு 1980 நடந்தது. அடுத்தது கோலக்நாத் வழக்கு. ஓகேவா. ஸோ கோலக்நாத் வழக்கு வந்து 1967. ஸோ கோலக்நாத் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பஞ்சாப்ல வந்து வாழ்ந்திருப்பாரு. இவருக்கும் என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோலக்நாத் வந்து பஞ்சாப்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கர் வந்து அவருக்கு சொந்தமா இருக்கும். 500 ஏக்கர்ஸ் வந்து வச்சிருப்பாரு. ஓகேவா. ஸோ பஞ்சாப் அரசாங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட் வந்து போடுவாங்க. ஆக்ட் போட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஒவ்வொரு தனிநபரும் 30 ஏக்கருக்கு மேல சொந்தமா நிலம் வந்து வச்சிருக்க கூடாது, அப்படி இருந்ததுன்னா அரசாங்கத்துக்கிட்ட வந்து ஒப்படைச்சிடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்ப கோலக்நாத் என்ன பண்ணியிருப்பாரு, எனக்கு தான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, எனக்கு சொத்துரிமை இருக்கு இல்லையா, அப்புறம் எதுக்காக வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு என்னோட ஏக்கர் எல்லாத்தையும் நான் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுவான். ஓகேவா. இந்த எல்லா கேசஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மெயினா, இந்த பெர்வாரி யூனியனை வச்சுங்க மற்ற எல்லா கேஸ்லயுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமையை வந்து மேற்கோள் காட்டி தான் இந்த எல்லா கேசஸையுமே வந்து போட்டிருப்பாங்க. மெயினா சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல பார்லிமெண்டோட கிளாஷ் வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எந்த வகையிலையுமே, இப்ப பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஒரு பவர் இருக்கு இல்லையா, நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், பார்லிமெண்ட் வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம், சட்ட திருத்தம் வந்து கொண்டு வரலாம் இல்லையா. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன ரூல் போடுங்க, என்ன வேணா எது வேணாலும் பண்ணுங்க, ஆனா சிட்டிசன்ஸ் உடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ற மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் கான்ட்ரவர்சி வந்தாலும் கூட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் என்ன பண்ணணும் அங்க முக்கியமா நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யார்? Who is the chief legal advisor of government of India? ஸோ நம்மளுடைய இந்திய அரசினுடைய தலைமை சட்ட ஆலோசகர் வந்து யார்? ஓகேவா. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, யூனியன் லா மினிஸ்டர், கேபினட் செக்ரட்டரி. ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். ஓகேவா. தலைமை வழக்கறிஞர். ஓகேவா. ஸோ பேர்லேயே ஆன்சர் இருக்கு. ஓகேவா. ஸோ தலைமை வழக்கறிஞர் இவரை பத்தி மேலும் சில டீடைல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 76 ஆர்டிகிள் 76ல வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்கன்னா இந்த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா பத்தி வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இந்த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். ஓகேவா. அவங்க தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அட்டார்னி ஜெனரல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயினா இந்த லீகலா வந்து என்னென்ன அட்வைஸ் தேவையோ அது எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது. ஓகேவா. அது யார் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் தான். ஸோ ஒரு ஹையஸ்ட் லா அஃபீஷியல் இந்த கண்ட்ரி அப்படின்னா அது யாருன்னா அட்டார்னி ஜெனரல் தான். ஓகேவா. இவங்களை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகிள் வந்து ஆர்டிகிள் 70. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which of the following language was added to 8th schedule by 21st Amendment Act of 1967? கீழ்கண்டவற்றுள் 21வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1967 மூலமாக 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழி எது? ஸோ 8வது அட்டவணையில வந்து பாத்தீங்கன்னா அலுவலக மொழிகள், இந்தியாவுடைய அலுவலக மொழிகள் பத்தி வந்து சொல்லியிருப்பாங்க, எந்தெந்த மொழியெல்லாம் வந்து அபிஷியல் லாங்குவேஜ்ல வந்து நம்ம இன்க்ளூட் பண்றோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுல ஒரு 21வது சட்ட திருத்தம், அந்த சட்ட திருத்தம் வந்து 1967 கொண்டு வந்து ஒரு மொழியை வந்து இணைச்சிருப்பாங்க. ஓகேவா. அலுவலக மொழியை வந்து இணைச்சிருப்பாங்க. அது எந்த மொழி அப்படின்னா சிந்தி. ஓகேவா. சிந்திய வந்து 15வது அபிஷியல் லாங்குவேஜா இந்த 8th ஷெட்யூல்ல வந்து இணைச்சிருப்பாங்க. 15th லாங்குவேஜா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிந்தியை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதுல இந்த போடோ அப்படிங்கிற அந்த ஒரு லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, இத 92வது சட்ட திருத்தம் 2003 மூலமா வந்து இந்த போடோ அப்படிங்கிற மொழியை வந்து இணைச்சிருப்பாங்க, அபிஷியல் லாங்குவேஜ்ல இணைச்சிருப்பாங்க.
அதே மாதிரி இந்த நேபாளி, கொங்கணி இந்த ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா 71வது சட்ட திருத்தம் 1992 இந்த சட்ட திருத்தம் மூலமா இந்த நேபாளி, கொங்கணி இது எல்லாத்தையும் வந்து இந்த 8th ஷெட்யூல்ல வந்து இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இப்ப நமக்கு கேட்டது வந்து 21வது சட்ட திருத்தம் மூலமா இணைக்கப்பட்ட மொழி வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிந்தி 15வது மொழியாக, ஓகேவா, 15வது அபிஷியல் லாங்குவேஜாக வந்து இணைக்கப்பட்டிருக்கும் இந்த சட்ட திருத்தம் மூலம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சமதர்ம மதசார்பின்மை முகவுரையில் சேர்க்கப்பட்டது? அதாவது பிரையாம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட், செக்யுலர் இப்படிங்கிற வார்த்தைகளை எந்த சட்ட திருத்தம் மூலமா வந்து சேர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம். ஓகேவா? 42nd அமெண்ட்மெண்ட். இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை பத்தி மேலும் சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய காங்கிரஸ் வந்து அப்போ இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியலிஸ்ட், செக்யுலர் இந்த வார்த்தைகளை வந்து இந்த பிரையாம்பிள்ல வந்து இணைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 42வது சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுல இதை பத்தி மட்டும் இல்ல, இன்னும் மேலும் நிறைய விஷயங்களை இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. அதுல சிட்டிசன்ஸ், ஒரு நாட்டினுடைய குடிமகன் வந்து செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு இல்லையா, அதுல டியூட்டிஸை ஒரு 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சட்ட திருத்தம் மூலமா தான் இந்தந்த டியூட்டிஸ்லாம் சிட்டிசன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு சட்ட திருத்தம் மூலமா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை சொன்னதுனாலதான் இந்த 42வது சட்ட திருத்தத்தை வந்து மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்ப இந்த பிரையாம்பிள்ல இந்த சோசியலிஸ்ட், செக்யுலர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வார்த்தை இதெல்லாம் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் மூலமா வந்து இணைக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பாலிட்டியில ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ல வந்து கேட்கப்பட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில கொஷின்ஸை எடுத்து வித் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து இந்த டாப் 5 சீரீஸ்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல இருந்து கேட்கப்பட்ட நிறைய சூஸியான கொஷின்ஸை வந்து பிக் பண்ணி வித் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம வந்து ஃபர்தரா வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.